ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் எவ்வளவோ ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருந்தாலுமே கூட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க பெனிஃபிட் என்னென்னா, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்குகிற டெய்லி கன்சியூம் ப்ராடக்ட்டுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக வருதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால உங்கள் வீட்டுக்காக செலவு பண்ணுற டெய்லி கன்சம்ஷன் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக குறையிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா, அம்பேத்கரை பற்றி. அம்பேத்கர் அப்படின்னாலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடின ஒரு தலைவர் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இல்லாமல் அவரை பற்றி தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்பேத்கர் அப்படின்னா, அம்பேத்கரோட ஒரிஜினல் பேரே அம்பேத்கர் கிடையாது. அவரோட நேம் அம்பவடேகர். அதுதான் அவரோட ஒரிஜினல் நேம். ஒரு சரியாக இல்லை அப்படின்ற ஒரு தாட்டில் அவரோட அம்பேவடேக்கர்ன்ற பேர் அம்பேத்கர் அப்படின்னு மாறுனுச்சு. அடுத்து அம்பேத்கர் அரசியலமைப்பின் தலைவர், அரசியலமைப்பின் தந்தை அப்படின்றது தான் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அரசியலமைப்பு உருவாக்கின அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். ஆனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்து அம்பேத்கரை அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அரசியலமைப்பு கமிட்டி உருவாக்குனதில் பல குழு இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான டிராஃப்டிங் குழு அப்படின்ற ஒரு குழுவோட தலைவர் தான் அம்பேத்கர். அந்த அரசியலமைப்பில் இந்த டிராஃப்டிங் கமிட்டின்றது ஒரு முக்கியமான குழுவாக இருந்ததால் அந்த குழுவோட தலைவரையே அரசியலமைப்பின் தந்தை அப்படின்ட்டு அம்பேத்கரை சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவர் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லைப்ரரியை ரன் பண்ணியிருக்கார். அந்த காலத்தில் அதிக புக்கு இருந்த ஒரு ப்ரைவேட் லைப்ரரி அப்படின்னா அந்த அம்பேத்கரால் வச்சுருந்த அந்த ஒரு லைப்ரரி தானா. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட புக்கு அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படித்தவர் நம்ம அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவருக்கான ஒரு தனித்துவமாக இவரை மரியாதைக்குரிய நிறைய சிலைகள் வைக்கிறது, அவரை பற்றின அங்கே ஒரு கட்டுரை மாதிரி அங்கே அவரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் அங்கே இருந்திருக்கு. அடுத்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரொம்பவே ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அங்கே போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம அம்பேத்கர் படிச்சிருக்கார். அடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி அப்படின்னு இருக்கும். நம்ம நாட்டோட மைய வங்கி அப்படின்னா ரிசர்வ் பேங்க். அந்த ரிசர்வ் பேங்க் உருவானதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவே அம்பேத்கரும் இருக்கார். அம்பேத்கரோட ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற அவரோட கட்டுரையை தழுவி தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகியிருக்கு. அடுத்து அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட ஒரு இடமாக அவர் சித்தரிக்கப்பட்டு அவர் நிறைய கொடுமைகளுக்கு ஆளானதால் இந்து மதத்தில் பிறந்தனா இந்து மதத்திலே இறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் 1956 அக்டோபர் 14 தன்னை புத்த மதத்தில் இணைச்சிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் அவர் கூடயே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் புத்த மதத்திற்கு மாறியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மதத்திலேருந்து மற்றொரு மதத்துக்கு மாறின அதிக நபர்களில் இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்து ஒரு தொழிலாளி இருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 hours தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 12 மணி நேரத்துக்கு மேலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணது நம்ம அம்பேத்கர் தான். அடுத்து ஆண் பெண்கள் அப்படின்ற ஒரு சம ஊதியம் இல்லாமல் சில வேறுபாடுகள் இருந்திருக்கு. பெண்களுக்கு குறைவான சம்பளம், ஆண்களுக்கு அதிகமான சம்பளம் அப்படின்லாம். அதெல்லாம் சரி செஞ்சு இருபாலருக்கும் சம ஊதியம் குடிக்க வச்சது நம்ம அம்பேத்கர் தான். அடுத்து மெட்டர்னிட்டி ரிலீஃப், இந்த மகப்பேறு விடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அம்பேத்கர் தான்
நடைமுறைப்படுத்தியிருக்கார். அடுத்து இந்தியாவிலேயே நோபல் ப்ரைஸ் வாங்கினது அப்படின்னா ரொம்ப குறுகிய நபர்கள் தான் இருப்பாங்க. ஒரு 11 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் அமர்த்தியா சென். எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரே ஆள் அவர் தான். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் எக்கனாமிக்ஸ் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் அம்பேத்கர் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த மாதிரி அம்பேத்கர் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஆனால் நம்ம நாட்டில் அம்பேத்கர் அப்படின்னாலே தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக பாடுபண்ண ஒரு தலைவர்னு மட்டும் ஒரு குறுகிய அந்தஸ்து மட்டும் தான் அவருக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் ரொம்பவும் போற்றி புகழப்பட்டு பாராட்டப்பட வேண்டியவர்.